ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஷ்டமா சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். நேற்று வெயிட் லாஸ் சேலஞ்ச் டே 48 48வது நாளில் இருக்கோம். 90 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சில் நைட்டு வேர்க்கடலை ஊற வச்சுருந்தேன். ஸோ எந்திரிச்ச உடனே குக்கரில் வேக வச்சிட்டோம் அப்படின்னா அந்த வேலை முடிஞ்சிரும்னு முந்தா நேற்று இந்த முழு பாதியிலையுமே ஜூஸ் போட்டோம். அது 2 டம்ளர் ஜூஸ் வந்துருச்சு. அந்த 2 டம்ளர் ஜூஸ் குடித்ததுனாலேயே என்னன்னு தெரியல, வயிறு ரொம்ப ஃபில் ஆகிட்டு அடைச்ச மாதிரி இருந்துச்சு. அதனால் பாதி மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். தண்ணியை கொதிக்க வச்சு அதில் கல்லுப்பும் மஞ்சளும் போட்டு வச்சுருந்தேன். காலிஃப்ளவரை முந்தா நேற்று கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்துட்டு காலையிலேயே இது போல் டிப் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் வச்சிட்டோம்னா அதில் உள்ள பூச்சி ஏதாவது இருந்தால் கூட செத்து போயிடும். இந்த கால்வாசி பூசணிக்காவே நம்மளுக்கு 1 டம்ளர் அளவுக்கு ஜூஸ் கிடைக்கும். அதுவே போதுமானதாக இருக்கும். இந்த பூசணிக்காய் ஜூஸ் குடிக்கிறதுனால எனக்கு நல்லாவே சேஞ்சஸ் தெரியுது. நல்ல மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் ஆன மாதிரி இருக்குது. நான் வெள்ளை பூசணியோட கொட்டையை கூட நான் தூக்கி வீசுறதில்ல. அதையுமே சேர்த்து மிக்சி ஜாரில் போட்டுருவேன். இதில் கொஞ்சமாக புதினாவும் ஒரு 5 குருமிளகு, தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த பூசணிக்காவை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவேன். இது போல் ஃபில்டரில் வடித்து எடுத்துக்கலாம். மிக்சி ஜார்லேயுமே ஒரு கால்வாசி டம்ளருக்கு தண்ணி ஊற்றி அதையுமே நான் ஊற்றி நல்லாவே வடித்து எடுத்துருவேன். கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு இதில் ஒரு பாதி லெமன் ஜூஸும் புழிஞ்சிட்ருவேன். கொஞ்சம் லைட்டாக புளிப்பு தன்மையாக இருக்கும். ஜூஸ் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். தினமும் குடிக்கிறதுக்கு நமக்கு சலிப்பு தட்டாது. பிடிக்காம இந்த ஜூஸை குடித்தோம் அப்படின்னா தினமும் குடிக்க மாட்டோம். இதோட பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு கிடைக்காது. எனக்கு 1.25 டம்ளர் அளவுக்கு ஜூஸ் வந்துச்சு. ஸோ அந்த ஜூஸை நான் காலையிலேயே குடிச்சிட்டேன். சக்கரவள்ளி கிழங்கு நான் முந்தா நேற்று மார்க்கெட்டுக்கு போயிருந்தப்போ வாங்கிட்டு வந்திருந்தேன். இதில் ஒரு 4 காய் மட்டும்தான் நல்லா இருந்தது. மீதி 2 கிழங்குமே பார்த்தோம்னா புழுவே வந்துருச்சு. இது வரைக்கும் நான் சக்கரவள்ளி கிழங்குல புழு பார்த்ததில்ல. சரி, அடுப்பில் வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு அடுப்பு ஃப்ரீயாக இருக்காதுன்ட்டு நான் எலக்ட்ரிக் குக்கர்லேயே வேகிறதுக்கு வச்சுட்டேன். காலிஃப்ளவருமே தண்ணியிலேருந்து நல்லா நீட்டாக வடித்து எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணி இதில் காலிஃப்ளவர் 65 தான் நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். காலிஃப்ளவர் 65 மசாலா உதிராமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் இல்லாட்டினா மைதா, நல்லா மொறுமொறுப்பாக வரதுக்காக அரிசி மாவு கொஞ்சம் போட்டு நல்லா கலந்து வச்சுக்கலாம். இது கூட லெமன் ஜூஸ் இல்லை தயிர், இது ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று சேர்த்தி நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் மேரினேஷன் வச்சாவே போதும். நல்லா சூப்பராக கிறிஸ்பியான காலிஃப்ளவர் 65 கிடைக்கும். நான் காலிஃப்ளவர் 65 10 நிமிஷம் மேரினேட் பண்ணுறதுக்கு வச்சுட்டு பசங்களுக்கு லஞ்ச் தான் ரெடி பண்ணேன். அவங்களுக்கு இன்றைக்கி லெமன் ரைஸும் தயிர் சாதமும் வேணும்னு தான் கேட்டிருந்தாங்க. நான் அதனால் ஒரு பவுலில் சாதம், உப்பு, தயிர் போட்டுட்டு அதில் கொஞ்சமாக பாலும் ஊற்றி கலந்து வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சமாக ஊறிக்கும். அதுக்கப்புறமா டிஃபன் பாக்ஸில் வச்சிடலாம். மத்தியானங்கும்போது இந்த பாலுமே தயிர் போல் ஆயிருக்கும். புளிக்கிற மாதிரி இருக்காது தயிர் சாதம். அதையும் ரெடி பண்ணி வச்சுட்டு லெமன் ரைஸுக்கு தான் நான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். எப்போ லெமன் ரைஸ் செஞ்சாலுமே ஹஸ்பண்ட் சொல்லுவார், அதில் கொஞ்சமாக வேர்க்கடலை, முந்திரி பருப்பு போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் சாப்பிடும்போது அதெல்லாம் கடிப்படும்போது நல்லாயிருக்கும். அதனால நான் எப்போவுமே லெமன் ரைஸ் செஞ்சு அது போல் அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவேன். கூடவே கையோட இன்னொரு அடுப்புலையுமே காலிஃப்ளவர் 65 செஞ்சிட்ருக்கேன். ஏன்னா காலிஃப்ளவர் 65 பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் லேட் ஆகும். இந்த பக்கம் எலக்ட்ரிக் குக்கரில் சக்கரவள்ளி கிழங்குமே நல்லா வெந்து வந்திருக்கு. இதில் கொஞ்சமாக சால்ட்டும் பெப்பரும் சில்லி பவுடரும் அப்படியே கொஞ்சம் தூவி விட்டுட்டோம்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அதையவே நான் கொடுத்துருவேன். அவங்களெல்லாம் ஸ்கூலுக்கும் அனுப்பிட்டு ஹஸ்பண்டையும் ஆஃபீஸ்க்கு அனுப்பிட்டு நான் காலிஃப்ளவர் கொஞ்சமாக எடுத்து வச்சுருந்தேன். ஏன்னா நான் டயட்டில் இருக்கிறதுனால நான் காலிஃப்ளவர் 65 சாப்பிட மாட்டேன். நேற்றுமே வெரைட்டி ரைஸ் தான் பண்ணியிருந்தோம். அதனால் நமக்கு அது செட் ஆகாதுங்கிறனால எனக்கு கோதுமை ரவை சாதம் தான் நான் செய்வேன். இல்லாட்டா தனியரிசி சாதம் செய்வேன். அதுக்கு எனக்கு குழம்பு இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். காலிஃப்ளவர் 65க்கு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு கொஞ்சமாக நான் எனக்குமே தனியாக எடுத்து வச்சுருந்தேன். இதில் வெங்காயம், தக்காளி நல்லா வதக்கிட்டு ஒரே ஒரு உருளைக்கிழங்கும் போட்டு இந்த காலிஃப்ளவரோட சேர்த்தி ஒரு கிரேவி போல் நான் ரெடி பண்ணிட்டேன். காலையிலைக்கு ராகி மாவு தோசை தான் எனக்கு ரெடி பண்ணிக்கிட்டேன். இதுக்கு சைட் டிஷ்ஷாக ரெடி பண்ணி வச்சுருந்த காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு கிரேவி தான் நான் எடுத்துக்கிட்டேன்.
காலையிலே ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு வேலை இருக்காது. அது மட்டும் இல்லாம நமக்குன்னு ஒரு இது கரெக்ட்டா ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் அந்த டைமுக்கு பசிக்கும்போது நம்மனால சாப்பிட்டுக்க முடியும். மத்தியானத்துக்குமே வேக வச்ச வேர்க்கடலை கொஞ்சமா எனக்கு எடுத்து வச்சிருந்தேன். அதையும் எடுத்து வச்சுக்கிட்டு, கோதுமை ரவால காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு கிரேவியோட நான் சாப்பிட்டுக்கிட்டேன். நல்லாவே ஒரு ஸ்டொமக் ஃபில்லிங்கான லஞ்சாவும் இருந்தது. நேத்து மத்தியானம் சாப்பிட்டதுக்கு அப்புறத்துல இருந்தே நல்லா சில்லா, ஜூஸியா குடிக்கணும் போலவே எனக்கு தோணுச்சு. ஃப்ரூட் ஜூஸும் குடிக்க முடியாது. ஏன்னா சர்க்கரை போடாம அத குடிக்கிறதுக்கு நம்ம சும்மாவே சாப்பிட்டுக்கலாம். அது போல தான் இருக்கும். பசங்கள ஸ்கூல் விட்டு கூட்டிட்டு வரும்போது இளநீ குடிச்சுக்கலான்னு பிளான் பண்ணிட்டு, அவங்கள கூட்டிட்டு வரும்போதே நாங்க இளநீ குடிச்சுட்டு அப்புறம் அப்படியே வந்துட்டோம் சாயந்தரம். 6, 6:30 மணிக்கெல்லாம் எனக்கு ரொம்ப ஒண்ணும் பசிக்காதனால, சரி நம்ம அப்படியே விட்டுடலாம் அப்படின்னு நெனச்சேன். ஒரு 7:30, 8 போல அபிக்குமே கொஞ்சம் சளியா இருந்ததுன்னு அவனுக்கு சுக்குமல்லி காஃபி கொஞ்சம் வச்சுட்டு, எனக்கும் கருஞ்சீரகம் டீ வச்சுக்கிட்டேன். சில நாட்கள்ல நம்மளுக்கு பசிக்காது. சரி இப்படியே இருந்துக்கலான்னு தோணும். ஆனா சில நாட்கள்ல அப்படி இருக்காது. நம்மளுக்கு ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது சாப்பிடணும் அப்படின்னு தோணும். அந்த மாதிரி டைம்லலாம் நம்ம கொஞ்சம் ஹெல்தியான ஆப்ஷன்ஸா முன்கூட்டியே சூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, நம்மளால மேனேஜ் பண்ணிக்க முடியும். நைட்டுக்கு நான் கருஞ்சீரகம் டீயும், அப்படியே ஜீரக தண்ணி குடிச்சிட்டு அப்படியே நான் முடிச்சுக்கிட்டேன். பசங்களுக்கும், ஹஸ்பண்டுக்கும் முட்டை தோசை போட்டு தரேன்னு சொல்லிட்டு, நான் கார சட்னி ரெடி பண்ணி, முட்டை தோசை தான் ரெடி பண்ணிட்டுருக்கேன். இது போல முட்டை தோசை செய்யும்போது, நமக்குமே சாப்பிடணும்னு ரொம்ப டெம்ப்டிங்கா இருக்கும். இது போல முட்டை தோசை நம்பளும் செஞ்சு சாப்பிடலாம். நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் செஞ்சு சாப்பிடணும். அதே போல இது போல அரிசி மாவுல கிடையாது. உங்களுக்கு இதே போல நம்ப சாப்பிடக்கூடிய முட்டை தோசை எப்படி செய்யலாம்? எத வச்சு செய்யலாங்கிறது நான் உங்களுக்கு ஒரு 2 நாள்லயே வீடியோல உங்களுக்கு நான் பப்ளிஷ் பண்றேன். எப்போ எது சாப்பிடணும்னு தோணுனாலுமே சாப்பிட்றணும். ஆனா ஹெல்தியான ஆப்ஷன்ல சாப்பிடணும். அதுக்கு உங்களுக்கு என்னோட வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். என் கூட சேர்ந்து வெயிட் லாஸ் சேலஞ்ச் ஃபாலோ பண்ற எல்லாருக்குமே நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கா? உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் உங்களால சாப்பிட முடியுதா? பூசணிக்காய் ஜூஸ் ட்ரை பண்ணி பார்த்தீங்களா? டேஸ்ட்டா இருக்கா? அப்படிங்கிறத மறக்காம எனக்கு சொல்லுங்க. பை.